ஜெபம் பண்ண கடவோம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் என் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய்வீராக. விசேஷமாக அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 471 பாமாலை 295 பாடுவோம். அருள் மாறி எங்குமாக பெய்ய. கீதம் 471 பாமாலை 295 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ண அன்பு கூறவும் இது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மயப்படுத்தவும் இது பரிசுத்த ஆவினால் எங்கள் இதை சிந்தனை சுத்தம் பண்ணிரலும் எங்கள் கர்த்தரை கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகள் நியாயபரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரது அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரி விரோதமாகவும் பாவம் செய்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள் பணியில் உலகிலோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமரங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்துள்ளோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடன் உண்மையாய் மணந்திருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவரந்து இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நிதிஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிறுத்தி உளித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்குரிய சுருக ஜெபம். வாழ்வு தரும் ஆண்டவரே, விசுவாச துவக்குகிறவரும் விருத்தியடை செய்வருமாயிருக்கிற உமது திருமைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மையும் திருக்குமாரனையும் விசுவாசிக்கவும் உண்மை எது என முழுமையாய் அறிந்து கொள்ளவும் அவர் எங்களுக்கு கற்பித்து கொடுத்துள்ளார். மாயையிலிருந்து விடுபட்டு அவர் காட்டும் உண்மை வழியில் நடந்திட நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பது. ஒரே
கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடை நேற்று நாமத்தினாலே திருநெல்வேலி திருமணம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை ஒவ்வொரு வாரமும் நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆராதனுடைய மேன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சையோடு தரிசனத்தோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே சாது ஐயா அவர்களுக்காக அப்படி ஊழியங்களுக்கு ஜபிப்போம். ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளை சிஎஸ்ஐ டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் இதே காலை 7 மணிக்கு நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை நாங்கள் மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வரும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக தாங்க முன் வரலாம். இந்த ஆராதனை வேளை மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. இந்த வாரத்திலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு நமக்கு உதவி செய்த பாளையங்கோட்டை பெருமளபுரத்தை சார்ந்த ஒரு அருமையான குடும்பத்தை நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. நம்முடைய ஊழியங்கள் அதிகமாக நேசிக்கிறவர்கள், ஊழியங்களுக்கு ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும், தேவன் அவர்கள் கொடுத்த அருமையான மகள், அவருடைய கணவர், அவளுக்கு கொடுத்த 2 குழந்தைகளுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக தேவனுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தொழிலுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய தொழிலை பல மடங்கு தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. விசேஷமாக வேதவசனம் சொல்லுகிறபடி உபாகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனை கர்த்தர் உங்கள் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையின்படி அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக பிள்ளைகளுக்காக, தேவனுக்கு கொடுத்த அருமையான பேர குழந்தைகளுக்காக, அன்பு குட்டி பிள்ளைகள் கிரீடோவுக்காக, சியானாவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த அன்பு குழந்தை செல்வங்களின் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக, உயர பண்ணுவாராக. இது மாத்திரமல்ல, பல வகையிலே இதற்கு உதவி செய்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். சந்தோஷம் செய்கிறார் அஞ்சிடே. பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடே. நான் உந்தன் தேவன் என்கிறார் அஞ்சிடே. மற்றாரை ஓட பண்ணுவார் அஞ்சிடே. பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் சுநாதர் நாமம் ஜெயம் நம்புவேன். இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமம் ஜெயம் நம்புவேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம்.
பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கவும், இந்த வேத வசனங்களின்படி நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை தனிப்பட்ட வாழ்விலும், குடும்பத்திலும், பிள்ளைகள் வாழ்விலும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து எங்கள் ஆண்டவர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை, ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் கிறிஸ்துவில் விசுவாசம். ஆண்டவரிடத்தில் நம்ம எல்லாரும் விசுவாசமாக இருக்க வேண்டுமா? ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் சுவிசேஷ வாக்கியமாக வாசிக்கின்ற வேத பகுதியாகிய பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ராபோஜனம் பண்ணின அன்றைய ராத்திரியிலே வேளையிலே தம்முடைய சீசர்களோடு கூட அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டார் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தாம் மரணமடைய போகிறதையும், நீங்கள் கொஞ்ச காலம் என்னை காண்பீங்க, திருப்பி பார்க்க மாட்டீங்க என்பதை குறித்து, தன்னுடைய மரணத்தை குறித்து இலைமறை காயாக பல காரியங்களை அவர் சொல்லி கொண்டு வந்ததை அவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். இதெல்லாம் கேட்ட உடனே இந்த சீசர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவங்க ரொம்ப சோர்வடைந்து விட்டாங்க. 3.5 ஆண்டு காலங்கள் இந்த இயேசுவோடு கூட நம்ம டிராவல் பண்ணியிருக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பியிருக்கின்றார். இப்படிலாம் சொன்ன ஆண்டவர், இப்போ நான் சாக போகிறேன், என்னை சிலுவையில் அடித்து ஆணைகளை அடித்து கொலை செய்வாங்க அப்படிலாம் சொன்ன உடனே அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் என்ன என்று ஒன்றுமே அவர்களால் அந்த சூழ்நிலையை அவர்களால் கிரகித்து கொள்ள முடியலை. ஆண்டவர் சொல்கிறாரு 14ஆம் அதிகாரத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்கிட்ட விசுவாசமாக இருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையை கண்டு நீங்கள் எந்த விதத்திலும் கலக்கம் அடைந்து விடாதீர்கள், நீங்கள் நம்பிக்கையோடு கூட இருங்கள், விசுவாசத்தோடு கூட இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து தைரியப்படுத்துகின்றதை பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கணும். இது விசுவாசம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கு அது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறது. நம்ம எவ்வளெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. நம்ம முழுமையாக நம்புகிறோம். நம்ம வீட்டில் எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது, டிவி இருக்கிறது, டேபிள் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது. இதெல்லாம் இருக்குது, நான் நம்புகிறோம், எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசம் என்ன பண்ணுவோம், இதே போல் நம்ம இனி பார்க்கலாம் செய்யலாம் பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் தருவார் அப்படின்ட்டு ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம்ல. நம்ம காணாதவைகளை நமக்கு தருவார் என்று நம்ம நம்புகிற அந்த நம்பிக்கை தான், அந்த நிச்சயம்தான் விசுவாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது விசுவாசம் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை வேதத்தில் முதலாவதாக இந்த இடத்தில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அப்படி என்னத்தை விசுவாசித்தான்? அவன் சொல்கிறான் இந்த 2ஆம் வசனத்தில், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராக இருக்கிறானே என்றான். ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்கிறாரு. அதுக்கு முன்பாக சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாரு. 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன், பூமியில் சகல வம்சங்களும் ஜாதிகளும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். ஆனால் இதுவரை அவனுக்கு குழந்தை கிடையாது.
இப்போ இந்த வாக்கத்தை சொன்ன உடனே நான் உனக்கு கேடகும் மகா பெரிய பலனுமா இருக்குன்னு சொன்னவன் அவன் சொல்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, ஆனால் எனக்கு பிறகு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் அனுபவிப்பதற்கு ஒரு சந்ததி கிடையாது. என் வீட்டு விசாரணை கத்துறதுக்கு எலியேசர் தானே இருக்கிறான் அப்படி சொன்ன உடனே இவன் கூடாரத்தில் இருக்கிறான். ஆண்டவனோடு கூட பேசுகிறாரு. அவன் கூடாரத்தை வெளியே வர சொல்கிறாரு. அந்த 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் வரவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அதுக்கு அடுத்தால நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்க. 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்கே நம்ம பார்க்கிறோம், இப்படி சொல்கிறோம், குழந்தை கிடையாதுன்னு சொல்கிறான். அப்படி சொல்கிறாரு, வெளியே வா, கூடாரத்தை விட்டு வெளியே வரான். அப்போ இரவு நேரமாக தான் இருக்கும். வானத்தை பாருப்பா, ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கிறது, இதை உன்னால் கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாத ஆண்டவரே, இதை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். இவன் வயதாகி விட்டதுங்க, சாராளுக்கும் வயதாகி விட்டது, கற்பம் செத்து போன ஒரு நிலைமை, குழந்தை பிறப்பது வாய்ப்பு கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு, இதே மாதிரி பெருக பண்ணுவேன். சிங்கிள் குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவேன்னா எப்படிங்க நம்ம பிலீவ் பண்ண முடியும்? ஆனால் விசுவாசித்தான். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம விசுவாசிக்க வேண்டிய காரியங்கள் அதாவது காணப்படுகிறவைகளை நம்ம கண்ணால் பார்க்க முடியல எனக்கு வரும், அதெல்லாம் நமக்கு அது விசுவாசம் கிடையாது. காணாதது ஆனால் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். பார்த்துக்கிடுங்க, நிச்சயமாக நமக்கு தருவார், நிச்சயமாக இந்த தேவன் நமக்கு இதை செய்வார், இந்த அற்புதம் செய்வார். சில தினங்களுக்கு முன்பாக என்னுடைய திருச்சபையின் சார்பாக ஒரு சின்ன ஒரு கிராமம், மேலே எருமாள்புரம் என்று ஒரு கிராமம் இருக்குது. பார்த்துக்கணும், எங்களுடைய கிராமத்தை சுற்றி பல கிராமங்கள் இருக்கிறது. இது திருச்சபை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகள் இது சின்ன கிராமங்களில் போய் என்ன செய்வாங்கன்னா விபிஎஸ் ஊழியங்கள் செய்வாங்க. 5 நாட்கள் சின்ன கிராமங்களில் போய் மாலை வேளையில் போய் ஊழியம் செய்வாங்க. அவ்வாறு இந்த 5ஆம் நாள் நிறைவிலே நான் அந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்க நான் சென்றிருந்தேன். அவர்களுக்கு கிறிஸ்மஸ் பரிசுகளை கொடுத்து அந்த விபிஎஸ்க்கு சிறப்பு பரிசுகளை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு சில ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துவது என்னுடைய வழக்கம். நான் அவ்வாறு சென்றிருந்த பொழுது ஒரு 7 வயது இருக்கும் ஒரு சின்ன ஒரு பையன், அந்த கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் அந்த பிள்ளைகள் படித்து கொண்டுதாங்க. சின்ன கிராமம், ஒவ்வொரு கிராமத்துலேயா போய் சின்ன சின்ன பகுதிகளில் போய் நாங்கள் 25 பேர் 30 பேர் 50 பேர்லாம் இருப்பாங்க, எல்லாம் நான் கிறிஸ்டியன்ஸு. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இந்த 5 நாட்கள் இந்த 4 நாட்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பற்றி சொன்ன உடனே அந்த 7 வயது அருமையான ஒரு பிள்ளை ரக்ஷாஸ்ரீ, அந்த பையனுடைய பேர் பார்த்துக்கிடுங்க, அவனுக்கு ஒரு சின்ன ஒரு தம்பி இருக்கிறான். திடீரென்று உடம்பெல்லாம் பயங்கரமான ஒரு அப்படியே தடிப்பு வந்து விட்டது, வீக்கமாகி விட்டது. பக்கத்து சின்ன கிராமம், ஏழை மக்கள் ஒரு அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தையை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1 வாரம் ஆச்சு சேர்த்து, குழந்தை சுகமாகலை. இந்த பையன் சொல்கிறான், அந்த விபிஎஸ் எடுத்துகிட்டு வந்த என்னுடைய அருமையான சகோதரர் சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் என்னுடைய தம்பிக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா என்ன செய்வார்னா சுகம் கொடுப்பாரு. இந்த சின்ன பையன் சொன்னது என்ன, அந்த அன்னைக்கு அந்த என்னுடைய சகோதரர்கள், அங்கே ஊழியம் செய்த சகோதரர்கள் சேர்ந்து அந்த குட்டி தம்பிக்காக ஜெபம் பண்ணாங்க. பார்த்துக்கிடுங்க, ஜெபம் பண்ணி முடித்தாங்க. அன்றைக்கு சாயங்காலத்தில் அவனுக்கு பரிபூர்ணமான சுகம் கிடைச்சிது. மறுநாள் வீட்டுக்கு வந்துட்டான். மறுநாள் ஃபைனல் டே ப்ரோக்ராம். அந்த குட்டி தம்பி மாத்திரம் கிடையாது, அவனுடைய தாய், அது மாத்திரமல்ல ஆஸ்பத்திரியில் பலவீனமாக இருந்தான் அல்லவா, அந்த குழந்தையும் தூக்கி கொண்டு அந்த பிபிஎஸ் ஃபைனல் டேக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்க. இது சின்ன பையனுக்கு இருந்த ஒரு நம்பிக்கைங்க. அவனுக்கு தெரியும் டாக்டரால் முடியலை, 1 வாரம் ஆச்சு, சுகம் அடையலை.
அவன் இந்த இயேசப்பாவை பற்றி கேட்டு கேட்டு அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். ஆண்டவர்கிட்ட கேட்டா அவன் தம்பிக்கு நிச்சயம் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு. தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துறாருங்க, அங்கீகரித்தார். ஒரு அந்த தாயை பார்த்து கேட்டேன், என்னம்மா நடந்துச்சு? உண்மைதான் ஃபாதர், என் பிள்ளை 1 வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. நேற்று நீங்கள் ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அன்றைக்கு சுகமாயிட்டு. நாங்கள் தான் வந்திருக்கிறோம் இந்த பிபிஎஸ்க்கு. தேவன் பெரியவருங்க. ஆண்டவருடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர், அங்கீகரிக்கிறவர். அதில் அவர் பிரியமாக இருக்கு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்பது கூடாத காரியம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை விசுவாசத்தில் தாங்க இருக்கிறது. நம்ம இயேசுவை பார்த்துருக்கிறோமா? இல்லை. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, இயேசு எனக்காய் மரித்தார். அந்த நம்பிக்கையில், அந்த விசுவாசத்தில் தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிற விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு கூட ஓடி வரும்படியாக நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தைரியமாயிருங்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த விசுவாசம். ஆபிரகாம் இடத்தில் அந்த விசுவாசத்தை எதிர்பார்த்தார், இருந்துச்சு. தேவன் அவனை பெருக பண்ணினார், நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார். ஆண்டவர் முதிர் வயதில் அவனுக்கு ஒரு அருமையான ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இது விசுவாசத்தின் மூலமாக தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை ஒரு சில காரியங்கள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். முதல்ல நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது விசுவாசம் நமக்கு எதை தருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறது, ஒரு மீட்பை கொடுக்கிறது. இந்த ரட்சிப்பு என்பது என்ன? மீட்பு. எதிலிருந்து மீட்பு? நீங்கள் கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை பாருங்க. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க வசனம் சொல்ல, இருளின் அதிகாரங்கள்லேருந்து ஆண்டவர் விடுதலையாக்குறார். இது எப்படி கிடைக்குது பார்த்தீங்கன்னா, 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்தீர்களானால் அப்படி ஆகும். அப்போ நம்ம சுவிசேஷத்தை கேட்குறோம். அந்த சுவிசேஷத்தை கேட்டு அது விசுவாசமாக இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருளின் வல்லமைகளிலிருந்து நம்ம விடுதலையாக்குகின்றார். அந்தகாரத்தின் வல்லமையில் நம்ம விடுதலையாக்குகிறார். இப்போ இந்த அந்தகாரத்தின் கிரியைகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதைத்தான் பேதுரு சொல்கிறாரு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகள் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டி செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து கொண்டு வந்தோம். அதை குறித்து அவர் சொல்கிறாரு, அது துன்மார்க்கமான உலையிலே நாம் சிக்கி கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட இருளின் காரியத்தில் நம்ம ஒரு நாள் அடிமைப்பட்டிருந்தோம். அதுலேருந்து எப்போ மீட்கப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷ வசனத்தை கேட்டு அதில் நம்ம விசுவாசத்தில் நாம் உறுதியாக நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு பெரிய மீட்பை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்னா தருகிறாரு. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற ஒரு விலையேறப்பெற்ற ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? கிறிஸ்துவில் அந்த விசுவாசம் நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும். ஏன் கிறிஸ்துவின் மீது விசுவாசம்? அது என்ன விசுவாசம்? கிறிஸ்து மேல் அப்படி என்ன ஒரு விசுவாசம்னு பார்த்தீங்கன்னா, ரோமர்கள் நிருபத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 5ஆம் வசனத்தில், 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இப்போ இங்கே வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் வந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் மீது என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வசனத்தில், தமது நாமத்து நிமித்தம்
விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, அந்த விசுவாசத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, இயேசுதான் மீட்பர் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா, விலையேறப்பட்ட ரட்சிப்பு கிடைக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் வந்தார், அதெல்லாம் நம்ம நம்புகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்விலே நம்ம முற்றிலுமாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து, என்னை இப்படிப்பட்ட எல்லா விதமான பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிப்பார் என்ற ஒரு முழு நம்பிக்கை நம்ம மேலே அவர் மேலே வைக்கும் பொழுது, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் இந்த இருளின் வல்லமையிலிருந்து நாம் முழுமையான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஏன் நிறைய பேர் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை தெரிந்திருக்கிறது, அறிந்திருக்கிறது வேறங்க. அவர் மீது முழு நம்பிக்கையை வைக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. அது மிக மிக குறைவானது. என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். நாங்கள் ஒரே ஊரை சார்ந்தவர்கள், 1வது வகுப்பிலிருந்து ஒன்றாய் படித்தவர்கள். ஒரு நெருங்கிய ஒரு நண்பர் பார்த்துக்கிடுங்க. நான் கல்லூரி படித்து முடித்தேன், அவர் ஆசிரியர் பயிற்சியெல்லாம் படித்து முடித்தார். 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம், ஒன்றா தான் ஊரை சுற்றுவோம். ஒரே தவறான காரியங்களை தான் நாங்கள் செய்து கொண்டு இருப்போம் பார்த்துக்கிடுங்க. ஒரு நாள் என்னிடத்தில் வந்தான். இப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாரமாக இருக்குது, என்ன செய்ய அப்படின்ட்டு அவன் பேசி கொண்டு இருந்தான். நான் சொன்னேன்ப்பா, நம்ம பண்ணுத அட்டூழியத்துக்கு எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஜெபம் பண்ண சரியாயிரும். நம்ம போய் அவர்கிட்ட போய் பார்ப்போம். அவர் அதற்கு முன்பு பல முறை என்னுடைய சின்ன கிராமத்திற்கு ஊழியம் செய்திருக்கிறார். நானும் என்னுடைய நண்பனும் அவரை பார்த்து பேசுகிறோம். அவர் சொன்னார், இப்போ நீங்கள் பண்ணுத பாவத்திற்கு, அட்டூழியத்திற்கு உங்களெல்லாம் உடனே நரகத்தில் ஒதுக்கி போட்டிருக்கணும். ஏதோ ஆண்டவர் கிருபையாக ஒன்று வச்சிருக்கிறாரு. நாங்கள் சொன்ன இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியலையே, மனசு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஆமாம், பாவம் செய்தால் மனசு பாரமாக தான் இருக்கும், சமாதானம் எப்படி வரும்? துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ இதுக்கு நான் என்ன செய்ய? அவர் சொன்னார், ஆண்டவர் மீது நம்பிக்கை விசுவாசம் வைங்க. அதுதான் எங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறத நாங்கள் நம்புகிறோமே. வாழ்க்கை முழுவதுமாய் ஆண்டவர் மீது ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மீது நம்பிக்கையாயிரு. அவரே உன் பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி விசுவாசித்து முழு நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே உன் இரத்தத்தின் பாவங்களை கழுவும் என்று சொல்லி நீ விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணு. நீ என்னைக்காவது செய்திருக்கியா? இல்லை, நாங்கள் இப்படிலாம் செய்தது கிடையாது, நீ அப்படி செய் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். நாங்கள் மனதார் ஆண்டோடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்தோம். அதற்குன்பாக எத்தனையோ முறைகள் எங்களுடைய பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெறும்படியாக முயற்சித்து 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 தோல்விதான் கண்டடைந்தோம். குடிகாரனை பற்றி கேட்டால் இதுதான் கடைசி, இனி நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியாக குடித்து தூங்குவோம். பாருங்க, காலையில் எழுந்திரிச்சு திருப்பியும் போய் என்னச்சுன்னா குடிக்க போயிடுவோம். அதே போல தான் வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கையும் இருந்துச்சு. அன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த பாவமான வாழ்க்கையில் இந்த விடுதலை பெற வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம், ஆண்டவரே இது பாவத்தெல்லாம் மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாங்கள் அவருடைய மன்னிப்புக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும்படியாக அர்ப்பணித்து ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்தார். அந்த ஒரு நிச்சயத்தை கொடுத்தாருங்க. அதற்கு அப்புறமாக அப்படி பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்ன சொல்லணும் வரலை. அதற்கப்புறம் தான் கல்லூரியிலே நான் தோல்வியடைந்த எல்லா பாடங்களையும் நான் வெற்றியை பெறும்படியான கிருபைகளை கொடுத்தார். 3 வருஷத்தில் நான் செய்ய முடியாத ஒரே வருஷத்தில் எல்லா பாடங்களிலும் வெற்றி பெற தேவன் கிருபை செய்தார். என்னுடைய நண்பன், அவனும் பல வகையான பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தான். அவனுக்கு ஒரு பூர்ணமான விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக
ஒரு சிறந்த ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். ஏராளமான மக்கள் அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகின்றனர். அநேகர் ஊழியத்திற்கு அர்ப்பணித்து வட மாநிலங்களுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். ஏன் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஒரு கிருபை எது தெரியுமா? அவர் மீது நம்பிக்கை வச்சா போதுங்க, ஒரு பெரிய ரட்சிப்பையும் ஒரு பெரிய விடுதலையும் மீட்பையும் நமக்கு தந்து விடுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசம் நமக்கு வேற என்ன ஒரு காரியத்தை நமக்கு தருகிறது? வேதத்தில் வாசி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் ஆகிய வசனங்களிலே இவ்வாறாக வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6, 7. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவரை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு சென்றாங்க ஜெபம் பண்ணுவதற்கு. அப்பொழுது அங்கு தேவாலயத்துக்கு போகிற வழியில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கின்றான். அவன் கால்களால் நடக்க முடியாதவன், பிறவி சப்பானியாக இருக்கிறான். இவரத்தில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் அவன்கிட்ட கேட்குறான். இந்த பேதுருவும் இந்த யோவானும் அவனை பார்த்து சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, என்கிட்ட ஒன்று இருக்குது, இயேசு, அதை உனக்கு தருகிறேன், அந்த நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு. உடனே எந்திரிச்சிட்டான், நடந்தான், குதித்தான், பெரிய மகிழ்ச்சி. நேர ஆலயத்துக்கு சென்றான். பார்த்துக்கிடுங்க, எல்லாரும் ஆச்சரியம் பார்க்கிறாங்க. இவன் தேவனுடைய சமூகத்தில் அங்கே வந்து குணமாக்க 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானை பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்தில் அவர்கள் ஓடி வந்தார்கள். சாலமோன் மண்டபத்தில் எல்லாரும் ஓடி வர்றாங்க. அலங்கார வாசலில் பிச்சை எடுத்து கொடுத்த மனுஷன் எப்படி உள்ள வந்தான்? இப்போ நடந்துட்டு போயிட்டு இருக்கானே, இது எப்படி நடந்தது? பேதுரு சொல்றார் 16ஆம் வசனத்தில், அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இவ்வளவு பெரிய ஒரு சுகம், இந்த ஒரு அற்புதம் நடைபெறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான காரியங்கள் செய்து விடுகிறது. விசுவாசத்தின ராஜ்யங்களை ஜெயித்தாங்களாம். சாக கொடுத்தல் உயிரோடு கூட எழுப்பினார் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அற்புதங்களை கொண்டு வருதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டுமா? நீங்கள் விசுவாசிக்கணும், தேவன் நமக்கு இது செய்வார். அந்த விசுவாசம் உங்களுக்குள் வருகிற அளவு தேவன் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் வரணுங்க. அது விசுவாசம் வருகிற வரை தேவ சமூகத்தில் என்னென்ன செய்யணும். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் வந்த உடனே உடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். அவர் சொல்ல கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும் அப்படிதான் சொல்றாரு. ஆண்டவர் விசுவாசத்தை நமக்கு டெஸ்ட் பண்ணுவார். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. 52ஆம் வசனத்தில் அதற்கு முன்பாக இந்த பரிதிமை கூட்டனை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 46 நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இயேசுநாதர் அந்த எரிகோ வழியாக சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது நிறைய ஜனங்கள் கூட போயிட்டு இருக்கிறாங்க. இந்த குருடன் கேட்குறான், பரிதிமை குருடன், யார் போகிறா? இயேசு கிறிஸ்து போகிறேன்னு சொன்ன உடனே நீங்கள் 47, 48 ஆகிய வசனங்களில் இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கிட்டான். எல்லாரும் அவனை அதட்டுறாங்க, பேசாதன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க.
ஆனால் அவன் அதை பற்றி கண்டுக்கிடலை. மீண்டும் மீண்டும் கூப்பிடுகிறான். இவன் கூப்பிட சேர்த்து ஆண்டவர் கேட்காமலையா இருக்கும்? அவர் போயிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அதுக்கு அடுத்த 48 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்போ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். எல்லாரும் இப்போ என்ன சத்தம் போடுறாங்க, அவன் நிறுத்தவில்லை, அதிலும் அதிகமாக. அப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம். இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. இனி இயேசு இந்த வழியை வருவாரா வரமாட்டார் தெரியாது. கூப்பிடுவோம். இந்த ஃபைனல் சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இவனுடைய விசுவாசம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நடந்து சென்று கூட இயேசுவை நிறுத்தியது. 49 வசனம் சொல்கிறது, இயேசு நின்றார். அவனை அழைத்து வர சொன்னார். அவனை கேட்குறவனுக்கு என்ன வேண்டும்? நான் பார்வையடைய வேண்டும். 52 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்தவனாய் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவனுக்கு செய்திருக்கிறார் பாருங்க. விசுவாசம் வேணுங்க. அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது. பெரும்பாலுள்ள ஸ்திரியை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருஷமாக அவளுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. மார்க் 5ஆம் அதிகாரம் 27, 29, லூக்கா 9, 43, 44 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவோ செலவழித்தும் ஒரு பிரச்சனை கூட சுகம் கிடையாது. அந்த பெரும்பாலோட ஸ்திரீ ஆண்டவை பற்றி கேள்விப்பட்டு ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தான் அவள் தொடுறா. உடனே அவளுக்கு சுகம் கிடைக்கிறது. உடனே அவளுக்கு சுகம். இன்ஸ்டன்ட் ஹீலிங் பார்த்துக்கிடுங்க. பெரிய சந்தோஷம். ஆண்டவர் சொல்லுவார், என்னை தொட்டது யார்? ஐயா நான் தான் ஆண்டவரே. ஆண்டு என்ன சொல்ல அவளை பார்த்து, மகளே விசுவாசம் ஒன்று ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. இந்த விசுவாசத்துக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குங்க. அவ்வளோ பெரிய ஒரு எஃபெக்ட் இருக்குது. சாதிக்க முடியாதை சாதித்து காட்டுவது விசுவாசம். விசுவாசம் உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் அவர்களை கனப்படுத்துகிற ஆண்டவருங்க. என் மகன், என் மகா என் மீது அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறா, அவளை வெட்கப்படுத்த மாட்டேன், எல்லாத்துக்கும் நான் தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் நினைப்பாரு. ஏன்னா நாம் அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம்ல. அந்த நம்பிக்கை ஒரு நாள் அவர் நினைச்ச மாட்டார்னா கனவீனப்படுத்த மாட்டாருங்க. கனவீனப்படுத்த மாட்டார். அதை அவர் ரெக்கக்னைஸ் பண்ணுவார். உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார். அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். சிடி ஸ்டட்னு சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஒரு தேவ மனிதர் நம்முடைய இந்திய பகுதியில் ஆரம்ப காலத்தில் ஊழியம் செய்தார். கொடைக்கானல் பகுதியில் வந்திருக்கிறார். பிறகு அதை தொடர்ந்து அவர் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சென்றார். 2 கண்டமாகி ஆப்பிரிக்கா தேசத்துக்கு. சின்ன ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். எலக்ட்ரிக்கல் அந்த எந்த விதமான வசதிகளும் கிடையாது. சின்ன ஒரு அரிக்கல் லைட்டை வச்சு மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு தான் அவர் அங்கே இருந்தார், ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருக்கு பயங்கரமான வயிற்று வலி, தாங்க முடியல. பார்த்துக்கிடுங்க, என்ன செய்யணும் ஒன்றுமே ஓடுறேன். ஆண்டவரே இயேசுவே இயேசுன்னு துடித்து கொண்டிருந்தார். இப்போது போல அப்பொழுதெல்லாம் மருத்துவ வசதிகள் அதிகமாக கிடையாது. அது 2 கண்டம் அங்கே என்ன இருக்கும்? அவருக்கு ஒரு வசனம் ஒன்று ஞாபகம் வந்தது. யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. உங்களில் ஒருவன் வியாதியாயிருந்தால், வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். இந்த வசனம் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே தன்னோடு கூட இருந்து அவருடைய மருமகன் கூட இருந்தார். அவர் பார்த்து சொல்றாரு, தம்பி எனக்கு எண்ணெயை கொண்டான், இப்போ உடனே என் தலையில எண்ணெயை பூசி ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அவர் துடித்து கொடுத்து அந்த வலியில இவனுக்கு எண்ணெயை தேடி பார்க்குறான், எங்கே கிடக்குன்னே தெரியல. பார்த்துக்கிடுங்க. அவன் சொல்கிறான், எண்ணெய் இல்லை, காலி ஆயிடுச்சு. அப்போ என்னப்பா இருக்குது? இந்த அரிக்கன் லைட்டு எரிய வைப்பதற்காக இருக்க மண்ணெண்ணெய் தான் இதுக்கு கொஞ்சம் போல, அதையாவது கொண்டான்.
பாட்டோடு கொண்டு வர அவரே எடுத்து தலையில் அப்படியே ஊற்றி அவரே தலையில் கை வச்சு அவரே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ண சுகமாக்குவேன்னு சொன்னார். எனக்கு இப்போ வலி பயங்கரமாக இருக்குது, நான் இரவில் தூங்கணும், நாளைக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டவரே சுகமாகும். போராடினார் அவர். அது என்ன எண்ணெயோ அந்த மண்ணெண்ணெய் சரி எந்த எண்ணெய் தான் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, அதை வச்சு அப்படி ஜெபம் பண்ணார். ஒரு 1/2 மணி நேரத்தில் அப்படி வயிற்றுலேருந்து அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு வலி அப்படியே வெளியே வந்து விழுந்துச்சான். அவருடைய புத்தகத்திலே நான் வாசித்தேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசுவாசம் சாதாரணமானது கிடையாதுங்க. அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அது ஒரு பூரணமான ஒரு விசுவாசமாக இருக்கணும். அந்த விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் மலையை பார்த்து பெயர்ந்து கடல் நடப்படுவேன்னு சொன்னால் அப்படியே போயிடுமா. விசுவாசத்துக்கு ஆண்டவர் அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா யோசித்து பாருங்க. விசுவாசம் வேண்டும், கிறிஸ்துவில் விசுவாசம். கடைசியாக நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த விசுவாசம் வேறு என்ன ஒரு காரியத்தை செய்கிறது? இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் நினைச்சிங்க விசுவாசமாக இருங்க. அப்போ கலக்கத்தோடு கூட இருக்கிறவர்கள் உடைய கலக்கங்களை மாற்றுகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பற்றி சில கலக்கங்கள், தேவையில்லாத பயங்கள் இருக்கலாம். உங்களுடைய தொழிலை குறித்து சில பயங்கள் இருக்கலாம். இது என்ன நடக்குமோ என்று சொல்லி, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து, இல்லை ஏதோ உங்களுடைய வியாதியை குறித்து, ஏதோ ஒரு தேவையை குறித்து நீங்கள் பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட நீங்கள் தைரியம் இழந்தவர்களாய் கூட இருக்கலாம். அவர் சொல்வார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்கிட்ட விசுவாசமாக இருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வாசிப்பார் 3ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சர் ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பதை பார்த்து சொல்கிறான். நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசி பார்க்கும்போது சொல்கிறான், அவன் நிறுத்தின 60 அடி உயரம் 6 முழ அகலம், அதை பொறிச்சலையே நீ என்ன செய்யனா வணங்கணும். எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலிய கீத வாத்தியங்களெல்லாம் வாசிக்கும் பொழுது தாழ விழுந்து வணங்கணும். இல்லாவிட்டால் எரிகிற அக்கினி சூழலே போடப்படுவான். ஆனால் இவங்களை பாருங்க, அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. அவன் சொல்கிறான் 17ஆம் வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்களை தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அப்போ எவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால் சொல்லியிருப்பான் பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். என்னையா பெரிய ஆளாயா, இந்த அக்கினி சூளைக்கும் தப்புவிப்பார், அதுலேருந்து தப்பிச்சா உங்கைக்கு தப்புவிப்பதற்கு ஆண்டு வல்லவராக இருக்கிறாரு. சொல்லிட்டான், சொல்கிறான், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்கிற கடவுள் என்றார்கள். எங்கள் ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவர், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு. அவர் விடுவிக்காவிட்டாலும் கூட அவர் மேல் உள்ள விசுவாசத்தை நினைச்ச மாட்டேன், விளக்க மாட்டேன். நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். என் ஆண்டு மேல் நான் அவ்வளோ நம்பிக்கை நினைச்சிருக்கேன்னா வைத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தலை. 7 மடங்கு சூளை அதிகமாக்கினா இவனை கொண்டு போனவங்க, அவன் இந்த தீயின் வெப்பத்தினால் அவங்க மரித்து போனாங்க, உள்ளே போட்டாங்க. இது தூரத்தில் ராஜா பார்க்கிறான், அங்கே 4 பேர் உலாவி கொண்டு வருகிறாங்க, தேவ சாயலை போல் இருக்கிறாங்க. அவன் கூப்பிடுறான், ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களை வெளியே வாங்க. வெளியே வருகிறான். அவன் சொல்கிறான், இவருடைய தெய்வத்தை போல ஒரு தேவன் யாருமே கிடையாது. அவன் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க, நாட்டில் நம் விசுவாசத்திற்காக
நம்ம கரையும் செலுத்தவும் நாம் தயாராக இருக்கும் பொழுது நம் மூலமாக ஆண்டவரை நாம் மகிமைப்படும். இவரே கிறிஸ்து, இவரே இரட்சகர், இயேசுவை மீட்பர் என்பதை எல்லா மக்களும் அறிந்து கொள்ளும்படியாக நம் மூலமாக அற்புதமான காரியங்கள் செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ராஜாவின் உத்தரவை கண்டு கேட்டு இந்த 3 வாலிபர்களும் பயப்படலைங்க, அதேரியப்படலை, கலக்கம் அடையவில்லை, வேதனை அடையவில்லை, தைரியமாக இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உபத்திரம் இருக்கத்தாங்க செய்யும், பாடுகள் இருக்கத்தான் செய்யும், கவலைகள் வரும் போகும். அதை பற்றி நீங்கள் worry பண்ணாதீங்க. நான் உலகத்தை ஜெயிச்சேன்ப்பா, என்னை பின்பற்று, என் மீது நம்பிக்கை வை, நீ அந்த பாடுகளை, அந்த கவலைகளை, அந்த தோல்விகளை நீ மேற்கொள்ளுவாய். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். கவலைப்படாத, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எந்தெந்த காரியத்தின் மீது நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அதரியப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கலக்கம் அடைந்திருக்கிறீர்களோ, கவலைப்படாதீர்கள். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கொண்டிருக்க சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கின்றார். இரும்பு தாழ்பால் உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இருமுதல் முறிக்கிற ஆண்டவர், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து உங்களை மாற்றி தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். மனம் கலங்காதருங்க. நமக்கு தேவை விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? வேத வசனம் சொல்ல விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இந்த வேத வசனத்தை நீங்கள் கருத்தாய் நீங்கள் வாசியுங்கள், தியானம் பண்ணுங்கள். அது உங்களுடைய ஆவி ஆத்ம சரத்தில் அது என்ன செய்யணும், அப்படியே ஒன்றரை கலந்து விட வேண்டும். நீங்கள் விசுவாச வீரர்களாய் மாறிவிடணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசம் உள்ளத்தில் என்ன செய்யணும், அப்படியே எழும்பி வரணும். பார்த்துக்கிடுங்க. அவ்வாறு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் சந்தேகம் கிடையாது. இந்த வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் கலங்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபைகளை கத்திரதாமே ஒவ்வொருத்தர் வாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 213, கிறிஸ்தவ கீர்த்தனை 286 பாடுவோம். தந்தானை துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி. கீதம் 213, கிறிஸ்தவ கீர்த்தனை 286 பாடுவோம். மிக மிக விண்ணா
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் மேன்மையை குறித்து எங்களோடு கூட சொன்ன முடிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் ரட்சிப்பை கொண்டு வருகிறது, அற்புதங்களை செய்கிறது. எங்களுடைய கலக்கங்கள், எங்களுடைய பயங்கள், எங்களுடைய வேதனைகள், துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுடையதாக இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் இந்த ஆறால் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில வேதனை நிமித்தமாக மிகுந்த பயத்தோடு, கலக்கத்தோடு, வேதனையோடு கூட இந்த பிள்ளைகள் இருப்பார் சொன்னார். இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அது எல்லாம் அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆண்டவரே, ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக வேதனையோடு கூட இருக்கலாம் சுவாமி. அநேக குடும்பங்கள் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவர் மிகவும் மோசமடைந்தது நிமித்தமாக, சீரழிந்த நிமித்தமாக துக்கத்தோடு கூட இருந்திருக்கிறீங்க. என்னுடைய மகனுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்படாது, என்னுடைய மகனுடைய வாழ்க்கை கட்டப்படாதுன்னு சொல்லி கண்ணீரோடு கூட சமுதில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தரினால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. உடைய வார்த்தையின் மீது மிகுந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப காணப்படுகிற போராட்டங்கள் மறையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொழில்களில் காணப்பட்ட தோல்விகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, நஷ்டங்கள் மறையட்டும் ஐயா. ஒரு புதிய வாழ்வு இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இனி வாழவே முடியாது, வாழ்க்கை முடித்துக் கொள்ளவே தான் செய்ய வேண்டும் சொல்லி ஒருவேளை பயத்தோடு கூட சமூகத்தில் வந்திருந்தாலும் கூட இப்பொழுது இந்த துயரங்கள் எல்லாம் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்தவருடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியாக ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் வாசல்கள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாட்கள் முறிக்கிறீர்கள் ஆண்டவரை கர்த்தர். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடங்களையும் புதையர்களையும் கொடுக்கிற தேவன் உமது பிள்ளைகளுக்கு இப்பொழுது கொடுத்து ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா இருளின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறபடி நாம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. வியாதினால் பயத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வியாதி நிமித்தம் எனக்கு என்ன நேரிடுமோ, எதிர்காலம் என்ன, என் பிள்ளைகள் எதிர்காலம் என்னன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதியின் வல்லமைகள் முற்றிலுமாய் மறைந்து போகும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ தள்ளுமை நிறைந்த கரத்தினாலும் உமது பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உச்சந்தலை மீது உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. நடக்க முடியாது இருக்கின்ற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக. பார்வையில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்து மறைந்து போவதாக. இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மூச்சு விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த நுரையீரல் பிரச்சனை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா இருளின் வல்லமைகள், அந்த காலத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்னொரு குடும்பத்தில் ஏற்ற காலத்தில் நன்மை இல்லையே சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் மூலமாக கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அந்த தடைகள் எல்லாம் மாறட்டும் ஐயா. உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஏற்ற வேளையில் ஒரு நல்ல ஒரு காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் குழந்தை செல்வங்களுக்காய் காத்திருக்கிற தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆபிரகாம் விசுவாசித்தன தேவன் நீதியாக எண்ணி அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்த அதே ஆண்டவர் இப்பொழுது இந்த பிள்ளையுடைய வாழ்வு அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிரச்சனைகள் முற்றிலும் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருடைய கற்பதிற்கடையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாவதாக. பேறுகால இருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கற்பதற்கிடையே பூர்ணப்படுத்தி ஏற்றோடு சுகப்பிரசவம் உண்டாகட்டாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பேறுகால காலங்களில் இருக்கின்ற எல்லா விதமான பயங்கள், எல்லா விதமான சோர்வுகள் முற்றிலுமாய் மாறட்டாங்க ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரிந்து போன குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் ஒன்று சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களில் ஆண்டவர் காரணமே இல்லாமல் பிரிந்து போயிருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் எந்த விதமான ஆண்டவர் பிரச்சனைகள் ஆனாலும் பிரிந்து இருக்கிறாங்கப்பா. இது எல்லாம் மாற்றி போடுவீர்கள். பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஈக பிரச்சனை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மாறட்டாங்க
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிசாசு கொண்டு வருகிற இந்த எல்லா விதமான ஆண்டவரை கசப்பான எண்ணங்களையும் இப்பொழுது முற்றிலுமாய் மாறுபடியே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பங்களை ஆண்டவரே கர்த்தாவை ஒன்று சேர்ப்பீராக. குடும்பத்தினுடைய சமாதானத்தை இந்த பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வயோதிபர் இருக்கிறமையான பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். வயதான காலத்திற்கு எல்லா விதமான பலவீனங்கள் சோர்வுகளெல்லாம் மாற்றி போடுங்க ஐயா. தனிமை உணர்வுகளெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராகப்பா. நல்ல ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய சுகவாழ்வும் மகிழ்ச்சியும் கொடுத்து சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல வேலை இல்லைன்னு சொல்லி கலங்குகின்ற பெற்றோர் உண்டு தகப்பனே. புலம்புகிற சகோதர சகோதரி உண்டு தகப்பனே. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்ய பிரயாசப்படுற பிள்ளைகளுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய வாசல்கள் திறக்கப்படும்படி நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுப்பீராக. உயர்கல்விக்காக பிரயாசப்படுற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன ஸ்டடீஸ் இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறோம் அதை சரியான விதத்தில் இந்த பிள்ளைகளை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்னஞ்சிறு குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஒவ்வொருடைய கண்ணீரை எங்கள் ஆண்டவர் துடைக்கும்படியை ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு அதை சந்தித்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த ஆராதனை வேளையை முன் வந்திருக்கின்ற அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக பெருமாள்புரத்தை சார்ந்து இந்த அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்கு விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஐயா. அருமையான முது பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து வழிநடத்துவீராக. கொடுத்த அருமையான மகளுக்காக அவளுக்கு கொடுத்த நல்ல ஒரு குடும்ப வாழ்வுக்காக கொடுத்த அருமையான 2 குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு குட்டி பிள்ளைகளுக்காக கிரீடோவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சியானாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த அன்பு குழந்தை செல்வங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. சிறு பிள்ளைகளை எடுத்து அரவணைத்த முடியும் அன்பின் காரணம் இந்த அன்பு பிள்ளைகளை அணைத்துக் கொள்வீராக. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்து சுகவாழ்வையும் கொடுத்து வழி எடுத்துங்க ஐயா. இந்த பிள்ளைகள் உங்களுடைய ஞானத்தினாலும் கிருபையினாலும் அதிகமாக நிரப்பப்படும்படி உதவிகளை செய்து அவளை ஆசீர்வதிங்க ஐயா. நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற தொழிலுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை யாபேசி ஆசீர்வதித்த எல்லைகளை விசாரமாக்கிற அதே ஆண்டவர் உமது பிள்ளைகளுடைய எல்லைகளை விசாரமாக்குவீராக சுவாமி. தீங்கு உன்னை அணுகுவதில்லை சொன்ன ஆண்டவர் ஐயா. எந்த தீங்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும்
அவைகளுள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை முதல் சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி முதல் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துள்ளனரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப மறுமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டியிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராம்போஜன பண்ணின பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாமணி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது அருமையான குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து முது அடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவர்கள் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம்.
நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலே செப்படி போல பூமியிலே செப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் மகிமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உள்ளதே. ஆண்டவருடைய திருப்பந்தியில் சேருவதற்கு நம்மில் எவ்வளவேனும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவருமை தகுதிப்படுத்தும்படி பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சமுறை மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியான இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாய் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் சரீரத்தை புசித்த இரத்தத்தை பானமனைகளுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமை உள்ள கடவுளே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காகவும் மெய்சோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவுமாகிய எங்களை தூய உயிருள்ள பலியாகவும் உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீச்சிருந்த ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய
நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தை சிந்தை காக்கிடுவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமை தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொடுத்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 592 பாமாலை முடிவு கவிகள் 4 பாடுவோம். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். கீதம் 592 பாமாலை முடிவு கவிகள் 4 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய கிருபையினாலும் அளவற்ற அன்பினாலும் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்தீரே, எங்களை ஆசீர்வதித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.